என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் பாருங்கள், நம்ம வீட்டில் ரோஸ் செடி பன்னீர் ரோஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூ பூத்துருக்குதுங்க. இது மாதிரி நான் ஒரு வாரமாகவே நல்லா பூக்குது. ஒரு நாளைக்கு டெய்லி 6 பூ 5 பூ அந்த மாதிரி நிறையா பூக்குதுங்க. நிறையா பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பூ வச்சு நம்ம ரோஸ் குல்கந்து தயாரிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நாளாக பூத்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 பூ 6 பூ அந்த மாதிரி நிறைய பூத்துச்சு. மழை காலம் இல்லைங்களா, சீசன் நல்லா பூக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1/2 கிலோ இருக்குங்க. ஆனால் காஞ்சுன்னா ரொம்ப கம்மியாக வந்துடும். இதில் இருக்கிற நம்ம இந்த காம்பு இதெல்லாம் எடுத்துடலாங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு கிளாத்தில் தட்டில் வச்சு நல்லா ஒரு நாள் 5 மணி நேரமாவது நல்லா காய வைக்கணுங்க. நல்லா காயணும். இது அதாவது வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் வச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா காயணுங்க. அதாவது இந்த ரோஸ் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரலும் நல்லா நிழல்லையே காயணும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா கொண்டு எல்லாம் இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் பிச்சு அலசிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் காய வைங்க. ஏன்னா நான் வீட்டில் பறித்து சரினால காலை எழுந்துச்சோடனே ஒரு 6 மணி வாக்கில் டக்குன்னு பறித்து எடுத்துருவேன். அதுக்காக ஒன்றும் தூசெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் கடையில் வாங்கினா அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி காம்பு அந்த இலை அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அகலமான தட்டில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நிழலையே உணர்த்துங்க. வெயிலில் வச்சிட வேண்டாம். பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் அந்த ரோஸ் இதழில் அப்படியே நிழல்லையே உணர்த்தினுங்க. அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகணும். அப்போ தான் நமக்கு குல்கந்து கெட்டு போகாது. அதுக்காக 1/2 கிலோ போட்டிருந்துங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த ரோஸ் இதழ் நமக்கு ரொம்பவும் மொறுமொறுனும் போகக்கூடாது, ஆனால் பதமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாள் காய வச்சிங்கன்னா போதுங்க. ஏன்னா இப்போலாம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குது, நைட் மட்டும்தான் மழை வருது. இப்போ இதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்துருக்கிறேங்க. நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கருப்பட்டியோ இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. பனங்கற்கண்டு மட்டும் போடுங்க. அதேமாரி வெள்ளைக்கல்கண்டு வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா வெள்ளைக்கல்கண்டு போட்டுக்கோங்க. ஆனால் பனங்கற்கண்டு தான் இதுக்கு நேச்சுரலாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. அதேமாரி ரோஸ் எதில் வெயிலில் காய வச்சிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிழலில் மட்டும்தான் காய வைக்கணும். இப்போ இதை நம்ம எதுவுமே ஊற்றக்கூடாது. பனங்கற்கண்டு இந்த காஞ்ச ரோஸ் எதழ் இதை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிக்கிட்டு வந்துடலாங்க. ஒரு 50 கிராம் தேன் இருந்தால் போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிங்களா தான் நம்ம வெல்லம் போட்டு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதாவது பனங்கற்கண்டு போட்டு அடிச்சிருக்கீங்களா, பனங்கற்கண்டு போட்டு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதனால் இந்த தேனும் பனங்கற்கண்டும் சேரும்போது உங்களுக்கு திரும்ப அது அந்த ஜூசியனஸ் வரும். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஸ்பூனில் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி கிளற இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதாவது எல்லாம் முழுகிற அளவுக்கு, ரொம்பவும் தேன் ஊற்றக்கூடாது, முழுகிற அளவுக்குங்க. இப்போ இதை நம்ம 3 நாளைக்கு வெயிலில் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா இப்படியே வைக்கணுமா, இல்லைங்க. இது கொஞ்சம் மெலிசான துணியை போட்டு கட்டி ஒரு 3 நாளைக்கு நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. வெள்ளை கிளாத்து. எதுக்காகனா நம்ம வெயிலில் வைப்போம் இல்லைங்களா, தூசெல்லாம் படாமல் இருக்கணும். அதுக்காக தான். இப்போ நான் ஒரு பை மாதிரி எங்கள் வீட்டில் இருந்துச்சு, இப்போ அதவே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இது பையாக இருக்கிறதுனால நல்லா நீட்டாக கட்டிக்கிட்டேன். உங்களுக்கு துணி மட்டும் இருந்துச்சுன்னா மேலே அப்படியே போட்டுவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய அளவில் துணி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் அந்த பாத்திரத்தை மூடுற அளவுக்கு துணி போட்டு சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வெயிலில் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே வச்சாலும் அப்படியே வச்சுருங்க, எடுக்க வேணாம். ஒரு மினிமம் 4 நாளைக்கு வெயிலில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. குல்கந்து 5 நாளாக நான் வச்சேங்க. வெயிலில் 5 நாளாக வச்சேங்க. இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. உங்கள் ஊரில் வெயில் நல்லா அடிச்சுது அப்படின்னா 3 நாளே நல்லா பக்குவமாக இந்த மாதிரி வந்துருங்க. நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி அது ஒரு 2 நாளைக்கு பாட்டிலில் வச்சுக்கணும்.
ஒன்று பாட்டில், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சீனா பீங்கான் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம பாட்டிலில் போடலாங்க. இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ போட்டேங்க. எனக்கு 1/2 கிலோ ரோஸுக்கு இவ்வளோதான் வந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் அதிகமாக போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்கன்னா 1/2 கிலோ போடுங்க போதும். பேபி ரோஸ் இருந்தால் பேபி ரோஸ் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஸ் நல்லா ரெட் கலராக இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த திக்னஸ் தான் இருக்குது, உங்கள்கிட்ட காட்டின இல்லைங்களா முதல்ல. இப்போ நம்ம இது கூட திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நெய் போடணும். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த குல்கந்து கூட நம்ம பாதாம் பருப்பு போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் நெய்யில் வறுத்து அப்படியே இதில் போட்டு கிளறி கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலாங்க. நான் எப்பவுமே இதை இப்படி தான் செய்வேன். எங்கள் செடியிலிருந்து ரோஸ் பறித்து நான் சேமித்து இந்த மாதிரி போடுவேன். 1/2 கிலோ ஆனாலும் போடுவேன், 1/4 கிலோ ஆனாலும் போடுவேங்க. நீங்கள் உங்களுக்கு செடி இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் வாங்குற ரோஸ் வந்து நல்லா கழுவிட்டு உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தேன் ஊற்றி பொடியாக அரைச்சி தேன் ஊற்றி கலக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு வருங்க, சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூனும் சாப்பிட்லாம், ஒரு 1/2 ஸ்பூன் மினிமம். அதில் நான் காட்டின ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இருந்தாலே போதும். இது நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி ரொம்ப கம்மியான லெவலில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர். நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன நட்ஸ் எல்லாம் என்ன நட்ஸ் உங்களுக்கு தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.